இந்தியா தக்க பதிலடி கொடுத்திருக்கிறது. இந்த பதிலடியை இந்தியர்கள் பல்வேறு பகுதிகளில் கொண்டாடி வருகிறார்கள். அந்த கொண்டாட்ட காட்சிகளையும் பார்க்கலாம் திரு நிரஞ்சன். வெடிவெடித்து கொண்டாட்டம் எதற்கு அப்படின்னா, வேட்டு வைத்து பாகிஸ்தானுடைய தீவிரவாத கேந்திரங்களை இந்தியா வெற்றிகரமாக அழித்தொழித்ததுக்காக நேற்று இரவு, அதாவது இன்று அதிகாலை நடந்த தாக்குதலில் பாகிஸ்தானுடைய தீவிரவாத கேந்திரங்கள் தாக்கி அழிக்கப்பட்டதை நமது இந்தியர்கள், குறிப்பாக நம்ம இப்போ பார்க்கக்கூடிய காட்சியை ராஜஸ்தான்லேருந்து நினைக்கிறேன், வெடிவெடித்து கொண்டாடக்கூடிய காட்சிகள் இவை. ஆபரேஷன் சிந்தூர் இந்திய இராணுவ வெற்றிகளுக்கு இன்னொரு திலகம் அப்படின்னு தான் சொல்லியாக முடியும். இன்னொரு சிந்தூரம் இட்டிருக்கிறது. வான்வழி தாக்குதல் நடத்தி முப்படைகளும் இணைந்து, அநேகமாக 1971 பிறகு முப்படைகளும் ஒருங்கிணைந்து இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. நிறைய கியூரேட் செஞ்சுருக்கிறாங்க. அதாவது பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது, பாகிஸ்தானுடைய கேந்திரங்கள் பாதிக்கப்படக்கூடாது, இந்தியாவுக்கு எதிராகவே செயல்படக்கூடிய அதனது ISI உட்பட அவற்றையெல்லாம் தாக்காம, அங்கே பொதுமக்களை குறிவைக்காம இந்தியாவை குறிவைத்து செயல்படக்கூடிய பாகிஸ்தானால் வளர்க்கப்படக்கூடிய வேட்டை நாய்களாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய தீவிரவாத கேந்திரங்கள், அதனது அமைப்புகள் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் அங்கே இருக்கு. இவையெல்லாம் லஷ்கர் பேசஸ் அப்படிங்கிறது இட்ஸ் இன்டர்நேஷனல் நாலேஜ். இந்த லஷ்கர் தொய்பாவோ ஜெய்ஷ் முகமதோ நாம மட்டும் இல்லை, அதாவது பொதுவாக ஒன் மேன்ஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர் இஸ் அதர் மேன்ஸ் டெரரிஸ்ட் வைசி வெர்சா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இல்லை, சர்வதேச சமூகத்தால் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலால தீவிரவாத அமைப்புகள் அப்படின்னு ப்ராஸ்கிரைப் செய்யப்பட்டிருக்கக்கூடிய, சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அமைப்புகளுடைய பேசஸ் தான் இந்தியாவால் ரொம்ப பொறுப்புணர்வோடு பொதுமக்களை தாக்காம, பாகிஸ்தான் இராணுவத்தையோ அந்த நாட்டுடைய கேந்திரமான அமைப்புகளை தாக்காம தீவிரவாத கேந்திரங்கள் மட்டுமே தாக்கப்பட்டிருக்கிறது ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக. அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.